இடையில யார் போய் பார்க்குறது? பர்க்மேன் எடுத்தால் ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துடலாம். எப்போ போகலாம்? இன்னைக்கு போகலாமா? பைக் எடுத்து வந்துடலாமான்னு கேட்குறாங்க. வேறில் இருக்கா? அது பொள்ளாச்சிக்கு முன்னாடியே வா. நானே கேட்டுக்கிறேன் பிரபு கிட்ட. நானே பிரபு கிட்ட கேட்டுக்கிறேன். போயிட்டு 10 நிமிஷம் இருந்துட்டு வந்தா போதும். பிரபு கிட்ட கேட்டுக்கிறேம்மா. இங்கே எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு. அதுவே ஸ்லோவாகும். வண்டி வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கிளச்சை விட்டிங்கன்னா அழகாக ஏறி இறங்கும். கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைலேட்டர் மேடு. அதுவே அது வண்டியை ஸ்லோ பண்ணிக்கும். அப்போ பிரேக் லைட்டாக பிடிக்கும். வீட்டுக்கு தேவையில்லைங்க. பிடிச்சா எச்சா ஸ்லோ பிடிச்சிட்டா நம்ம அங்கே பிரேக் பிடிச்சோம்னா எச்சா ஸ்லோவாயிரும்ல. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் கொஞ்சம் எக்ஸலேட்டர். இப்போ இங்கே யாரும் இல்லை, நீட்டாக ஏறிடுச்சு. பட் யாராச்சும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தா கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி வண்டி நிறுத்திடணும். ஒரு பயத்தை இப்போ சின்ன ஒரு இக்கில் ஏற்றுறீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ளோக்கில் மேலே ஏறிச்சு கரெக்டாக. அந்த மாதிரி வரும்போது டக்குனு கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி நிறுத்திட்டு அந்த கால்வாசி கிளச்சை வச்சுட்டிங்கனாலே உங்களை வண்டி வெளியே கூப்பிட்டு வந்துடும். சின்ன அசம்ஷன் தான், கரெக்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே ஃபோன் பண்ணுறதுல ஒன்றும் சொல்லுறது. பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வீட்டில் உட்காந்துருது இல்லை, பிச்சிருவேன். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். காலை எடுத்துட்டு எக்ஸைட். ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. சின்ன வண்டிங்களா பெரிய வண்டிங்கண்ணா? எந்த காலேஜ் போகிறீங்கண்ணா? KPR கரும்புத்தாம்பட்டி. ஓகேண்ணா, வீட்டில் போய் எடுத்துக்கங்கண்ணா. அம்மாட்ட சொல்லிடுறேன். டிசைன் நீங்கள் போய் எடுத்துக்கங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணா. அண்ணா என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. நான் புதுசாக வேணால் வண்டி வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுங்களா? அப்போ எடுத்துக்கிறீங்களா? நான் உங்கள் தேவைக்கு அந்த வண்டி அங்கே போயிட்டு ரிட்டர்ன் கூட உங்களை இறக்கி விட்ருவோம். அந்தளவுக்கு வண்டி இருக்கும். ஆமாம், சரிங்களா? போய் எடுத்துக்கங்க. ஆனால் அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் கூப்பிட்டுனே வண்டியை கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் அந்தளவுக்கு ரிட்டர்ன் வண்டிக்கு பணம் போட்டுட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். செகண்ட் கியர் போட்டுக்கணும் அதுதான், சரிங்களா? நம்ம வண்டி பார்க்குறதுக்கு மேனி ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். உங்களை பக்குவமாக கூப்பிட்டு வந்து விட்டுரும், சரிங்களா? போய் எடுத்துக்கங்க. அவருக்கு அந்த பாஸ் லைட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அக்கா நம்ம செகண்ட் கீரில் தான் வந்தோம் கரெக்டாக்கா. மறுபடியும் 3வது கீர் போடுறதுக்காக அந்த கார் குறுக்க வரவும் ஒரு மாதிரி ஆயிட்டிங்க. அப்படி ஆகக்கூடாது, சரிங்களா? 3rd கீர் போட்டு இல்லை, அவங்க ரைட்டு கரெக்டாக இருக்கும். ஹைட் தாராளம். யாரை பார்த்தும் ஒரு மாதிரி ஆகாதீங்க. சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் யார் வேணாலும் குறுக்க வந்துக்குங்க தம்பி. என்னால் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிக்க முடியும், என்னுடைய வண்டியை உங்களை இடிக்காமல் நிறுத்த முடியும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து இடிச்சா தலையில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் இடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஹலோ தபு. ஆமாம் தப்பு, வரலாம், ஒன்றும் விஷயம் இல்லை, இஷ்யூ இல்லை. ஓகே 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 ஏன் சாமி கூப்பிடல சாமி, எனக்கு இன்னும் வேலை இருக்குது. இவருக்கும் அந்த பாஸ் லைட்டை யூஸ்
பண்ணுங்க, ஃபேசிலிட்டி யூஸ் பண்ணுங்க எப்படின்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? டக்குன்னு கை அங்கே போயிடணும். இன்னொரு கீரை மாற்றிக்கணுமாக்கா? நீங்கள் இன்னும் போக மாட்டேங்கிறீங்களாக்கா? பாப்பா இது ஒரு ஈவி வெஹிக்கிள் பாப்பா, முன்னால் போகிறது. ஆமாம், அது பேர் மட்டும் உள்ளே போயிடணும்க்கா. என்னமோ பேர் வரும் வெயில. ஆமாம், லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ரெண்டு வருஷம் வெயிட். நான் அந்த அக்காவை கூப்பிடக்கூடாதுங்க, நானே முன்னாடி ஜாலியாக பேசிட்டு வரணும், நீங்கள் அப்படி வண்டி ஓட்டணும், சரிங்களா? ஒன்லி ஈவி மட்டும்தான். ஸ்லோ பண்ணிக்கலாம், இவரை விட்டலாம் உள்ளே போட்டு. பஸ்காருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும், அடிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, அவர் டக்குன்னு வெளியே எடுத்துடுவார். அது அவ்வளோ பெரிய உருவம், நம்ம பக்கத்தில் நிற்கும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டோம். இல்லைங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் டவுன் சுற்றி வந்து இவங்களை பிக்கப் பண்ணிக்கலாம். இவங்களை மறுபடியும் ரிட்டர்ன் கூட இங்கே இறக்கி விட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ண டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட டிஸ்டன்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஹார்ன் அடிக்கணும் அவருக்கு. அவர் நம்ம பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தாரு. கரெக்டுங்களா? போகலாம். அதில் சின்ன சின்ன சிம்டம்ஸ் டக்குன்னு அந்த வேலையை செஞ்சுட்டு தாண்டிடணும், ஓடிடணும். நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. டக்குன்னு இன்னும் எக்ஸிலேட்டர் ஹார்ன் அடிங்க, தேர்ட் கியர் போடுங்க, போகணும். எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்க, இன்னும் எக்ஸிலேட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபோர்த் கியர் போடுங்க. அவ்வளோதான், ஒரு செகண்டில் அந்த இடத்துக்கு தெரிச்சிடணும். இப்போ இடம் ஃப்ரீயாக இருக்குங்களா? அக்கா நம்ம வந்து ஒரு குதிரை ரேஸில் ஓடுற மாதிரிக்கா. குதிரை ரேஸில் ஃபஸ்ட்டு போகிற குதிரைக்கு மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? நான் ஸ்பீடாக போக சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் முன்னால் போக ட்ரை பண்ணுங்கன்றேன். நம்ம சார்ந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கடைசி குதிரையாக வாங்கணும், இல்லாட்டி மொதல் குதிரையாக போயிடணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கு. கடைசி குதிரைக்கும் பிரச்சனை இருக்காது, மொதல் குதிரைக்கும் பிரச்சனை இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். நம்ம ரோடு செகண்ட் கியர் போட்டுக்கணும். அப்படியே அழகாக கிளச்சில் கால்வாசி கால் எடுத்தால் கொத்து அழகாக நம்ம ரோடு அவரை பார்க்காது. சப்போஸ் 2 minutes ஆன் தி வே பஸ் ஆப்போசிட் அப்படியே மெயின் விட்டால் போயிடணும். அவ்வளோதான். மெயின் விட்டால் உள்ளே வந்துட்டோம்னா அவங்க பின்னாடி இருக்காங்க, நம்ம யோசிக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு போகலாமா வேண்டாமாலாம் கூடாது. இவங்களுக்கு எப்படி ஹாரன் அடிச்சிங்க? நான் சொல்லி அடிச்சிங்க. தேர்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டு
போட்டு கால்வாசி கிளச்சில் தயாராக வச்சுக்கணும். கால்வாசி தயாராக வச்சுக்கணும். அவ்வளோதான். பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். போயிடுச்சுங்களா? டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட் கியர். மறுபடியும் நிறுத்தினா ஃபஸ்ட்டு போட்டுங்க. எசைக்கு முத்து மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு பாப்பா. 6 நாள் ஆச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கால்வாசி டக்குன்னு கால்வாசி தயாராக வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க போக அப்படியே போயிட்டே தான் இருக்கும். கால்வாசி வச்சுக்கோங்க. நம்ம 2 வீலரில் வந்தால் இன்ச்சு போய் இன்ச்சு போகிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி. ஆமாம் சாமி. ஜாயின் பண்ணி விட்டு ஒரு கூப்பிட்டு திட்டிலாம் போல் ஆயிடுச்சு. ஹார்ன் அடிச்சுருங்க. எப்படி சாமி இன்னைக்கு வீடியோ 4 நாள் அப்படியே நாங்கள் அக்கா அடுத்த ரவுண்ட் நாள் போகலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுவேன். பெரிய ரவுண்ட் ஒன்று கொடுத்துருவோம். அக்கா அக்கா சும்மா இதே சுத்தம் நமக்கு ஒன்றும் இல்லைக்கா. நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணால் தான் நமக்கு அதில் ஒரு பதில் கிடைக்கும். 2 நாள் இதை பழகிறக்கா இதை சுத்த விட்டோம். நம்ம இதை பழகிட்டோம்ல அக்கா. அவ்வளோதான். யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க அக்கா. எல்லோரும் நமக்கு வழி விடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். லைட்டாக யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். யாருமே இல்லை. டக்குன்னு மிதிச்சிடணும். ஸ்டடி பண்ணி ஒரே மிதி குடுகுடுன்னு ஓடிடணும். அவ்வளோ காதில் வாங்காதீங்க. குடுகுடுன்னு ஓடிடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். அது காதில் வாங்காதீங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். வண்டி வெளியே வந்துருச்சு இல்லைங்க. தேடிக்கு சாமி காலைல 6 மணிக்கு மாரியம்மன் கோயில் ஃப்ரீயாக இருக்குது சாமி. கூட்டமே இல்லை. டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. நீ மட்டும் வராதுன்னு வராத. மகாவீரை கூப்பிட்டு வா. பையனையும் கூப்பிட்டு வரணும் வா. சாப்பாடு கூட 11 மணிக்கு கொடுத்துக்கலாம் மறுபடியும். தேடிக்கு பரவாயில்ல. விட்டுரு. இந்த வருஷத்துக்கு விட்டுரு. அடுத்த வருஷத்துக்கு பார்த்துக்கலாம். சாமி காலையில் எழுதிச்சிட்டா? இல்லை இல்லையே. நான் வரும்போது எழுந்திரிச்சிட்டு சாமி மட்டும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மழை எங்களுக்கு படிஞ்சு படுத்து இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. இவரை பார்க்காதீங்க. இவர் லெஃப்ட்டு போயிடுவார். நீங்கள் இவரை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் வாட்டி இந்த கேப்பில் போகிறக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல் இவர் வந்து நம்மளை அமுத்த மாட்டார். நிறுத்திக்கலாம். அவ்வளோ. நீங்கள் இந்த வண்டிக்காரை மட்டும் பார்க்குறீங்க. நமக்கு தலைக்கு மேலேயே ஒரு சிக்னல் இருக்குது. பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு வரும். தெரியுதுங்களா? அதை மட்டும் பார்க்கக்கூடாது. முன்னால் போகிறவங்கள மட்டும் பார்க்கக்கூடாது. அதான் மறைஞ்சிருச்சுல நமக்கு. நீங்கள் அங்கே வரும்போதே ஆரஞ்சு கலர் போட்டாங்க. வாய்ப்பு இல்லை. அவர் போய் இவங்க
போகும்போது நம்ம கால் எடுக்க முடியும். அது வரையும் கால் வலிச்சதுன்னா நியூட்ரு பண்ணிட்டு காலை எடுத்துக்கு. பழகிருச்சுங்களா? நியூட்ரு பண்ணிட்டு காலை எடுத்துக்குங்க. கிளச்சில் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அவங்க போகிறாங்களா, ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகி கால்வாசி தான் கால் எடுக்கணும். எப்பவுமே அதான் கால்வாசி. கொஞ்சம் தள்ளி போட்டு லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம மெதுவாக போய்க்கலாம். சரிங்களா? அவசரப்பட்டு எக்ஸைட்டை மிதிச்சு ப்ரெஷர் ஆகிடக்கூடாது. செகண்ட் கீர் அது வரைக்கும் எவன் ஹார்ன் அடிக்கிறான்னு அடிச்சுட்டு போகிறான்னு விட்டுருங்க. யார் ஹார்ன் அடிக்க மெயினில் வாங்கிக்காதீங்க. பழகிற வரைக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. தேர்ட் கீர் போட்டுக்கணும்க்கா. பாப்பா டார்லிங் ஃப்ரீயாக இருக்குது, தெரியுதா? நாளைக்கு போய் பார்த்துக்கோ, பிரச்சனை இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. எல்லாமே இருக்குது. என் ஒய்ஃப்காக மழை வர மாதிரி இருக்கு. எனக்கும் ஆசை தான் எல்லா பக்கம் போகணுன்னு. போகலாம்க்கா. ஹார்ன் அடிக்கலாம், தேர்ட் கியர் போட்டுக்கலாம், அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கலாம். கிளச்சை விட்டுருங்க, மொத்தமாக விட்டுருங்க. இல்லை அக்கா நியூட்ரு பண்ணணும், அக்கா நியூட்ரு பண்ணணும், ஹேண்ட் பிரேக் பிடிச்சி இழுக்கணும், சாவி ஆஃப் பண்ணணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு கீர் போடணும். சரிங்களா? இதை வந்து மனசில் பதிவே பண்ணிடுங்க. ஹார்ன் அடிக்கணுமா, அந்த லைட்டை போட்டு காட்டணுமாக்கா? ஹார்ன் அடிக்கிறது தப்பு இல்லை, பட் அது ஒரு சிலருக்கு புரியாது எதுக்கு ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா. பட் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எப்படா இந்த விரல் ஹார்ன் அடிச்சு இந்த விரல் லைட்டு, ஏன்டா என்ன குழம்புன்ற அப்படிங்க ஏங்கா, வேறு வழி இல்லைங்கக்கா. எல்லாமே அது ரிப்பீட் மோடில் இருந்தீங்கன்னா அவங்க வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அந்த விரல் அந்த வேலையை செஞ்சிடும். அது வேறையா? நாளைக்கு பார்த்துக்கலாம்ல. ஸ்லோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டெப்னு ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. கிளச்சு கால்வாசி பிரேக் விட்ருங்க, அவ்வளோதான். நீங்கள் பிரேக் விடலை, வேற ஒன்றும் இல்லை. டக்குன்னு எக்ஸிலேட்டரு, டக்குன்னு செகண்ட் கியர், டக்குன்னு எக்ஸிலேட்டரு, டக்குன்னு செகண்ட் கியர், பட் டக்குன்னு எக்ஸிலேட்டர் பத்தலை, ஸ்பீடு பத்தலை, தேர்ட் கியர். எக்ஸிலேட்டர் மிதிச்சிட்டே கியர் மாற்றுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன ரீசனுக்காக டக்குன்னு நம்ம அவங்கள சிரமப்படுத்திட்டோம், ஓடிட்டோம்னா அவங்க நம்ம பின்னாடி ஓடி வந்துடுவாங்க. அங்கே விட்ட டைமிங்கு இங்கே விட்டுறணும் அவங்களுக்கு.
போயிட்டு இனோவா எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறா சாமி. நீ வரையா? நான் வரேன். புக் பண்ணுற கால் வேணுமே. கடைசி ஸ்டார்ட் பண்ணுறக்கே சார் அதே காரில் தான் அக்கா கூப்பிட்டுருக்காங்க. உமாக்கா கூப்பிட்றாங்க. சக்கை வரைக்கும் பெருமையில் போயிடலாமா? ஹலோ அக்கா, அக்கா வந்துட்டீங்களாங்க்கா? ரெடி ஆகிட்டீங்களா? அப்போ ஒரு 10 நிமிஷம் அக்கா, நான் வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் கூப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரணும், எடுத்து வரேங்க. ஓகே. யார் சாமி? சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்க்கா. எங்கே நமக்கு சாதகமாக அமையுதோ அங்கே டக்குன்னு ஓடிடணும். போட்டணும் கண்ணை கூட போட்டு போகணும். ஹலோ, எங்கே தம்பி? எந்த ஊரில் இருக்க? ஜும்மாக்கு எத்தனை மணிக்கு? சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு கூப்பிட்ற ஒரு சின்ன வேலை வரையா? எங்கேயும் இல்லை, நம்ம இனோவா எடுத்துகிட்டு கூட துணைக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும். பர்க்மேனில் வரணும். நான் பர்க்மேன் எடுத்துகிட்டு உஷா தட்டிகிட்டே வரேன். இனோவா தென்னம்பாளையம் கொண்டு போகணும். நான் வந்துட்டு கூப்பிட்றேன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுமா. வேற லெவல்ரா, வாழ்த்துக்கள்ரா, சூப்பர்ரா. ஏன் என்ன ஒண்ணா? வண்டி வீலிங் ஆயிடுச்சா? ஐயோ, ஏன் அவ்வளோ ஸ்பீடாக எடுத்தான்? அக்கா நின்று யோசிக்கிறத விட அந்த லைட்டை தாங்க லைனில் ஏறேன், அந்த லைட்டை போட்டு காட்டியிருக்கோம். நீங்கள் அவரை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்கள் நம்ம தான் முன்னால் வந்தோம், நம்ம போனால் தான் அவர் வர முடியும். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. ஹலோ தங்கா, குறுக்க வண்டி வந்துருந்தா சீன் தாங்கிறியா? அப்போ பக்கத்துல எந்த வண்டி வரல. அப்புறம் அங்க இறங்க சொல்லிட்டாங்க. நான் தான் போனேன், ஓட்டிட்டு வந்துட்டேன். 9 தடவை இல்லை, பக்கத்துல எடுத்தோடனே 4 கீர் போட்டேன்னு இறங்க சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட அதான் சொன்னேன். சரி, ரைட், ஓகே. ஒரே ரவுண்ட் ஓட்டினே வெளியே வந்துட்டீங்களா? ரைட்டு, வேலை முடியுது. அவ்வளோதான். பைக்கில் எதுவும் கேட்கல? இல்லை, கையெழுத்து போட்டாங்கல்ல, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்து வந்திருக்கேன். கூட்டமாக இருக்கட்டும். ரைட்டு. ஃபோட்டோ எடுக்கிற கையோடு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ராஜா, பாட்டு கூப்பிடுங்க. ஓகே மற்றாட்ட சொல்லிடுறேன். அவன் பதட்ட கை பாவம். என்னதான் பதட்டமாக இருந்தாலும் அங்கே போய் பதட்டப்பட்டுருக்கூடாது. இப்போ தேவையில்லாம மேலே போச்சுதான். புரியல. எக்ஸைட் யூஸ் பண்ண முடிச்சிருக்கலாம். சரி, நான் இன்னொரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கேன். 14 நாள் இதில் கிளாஸ் கொடுத்துட்டு 15ஆவது நாள் ஒரு நாள் மட்டும் ஒரு நாளைக்கு அங்கே போய் அந்த வண்டி எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டுங்கன்னு சொல்லி தானுங்க. ஏன் கரெக்டு தானே? ஒரு ஆள்னாலும் ஒரு ஆள் நேரம் சீட்டு போயிருங்க. இந்த காண்டக்ட் வச்சுக்கங்க. ஒரு ரவுண்ட் நீங்கள் அந்த வண்டியில் ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே அங்கே ஆர்டிஎஃப்சி மறுநாள் போயிட்டு
எடுத்துருவாங்களோ. வித்தியாசம் தெரியும். அப்படியே மேலே எடுத்துருவாங்க. யார் சாமி? அந்த வீடு. எந்த வீடு சாமி? ஆமாம் ஆமாம் ஆமாம். நியூட்ரு பண்ணி ஹேண்ட்ரேக். அக்கா சாவி ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தாங்க இனோவா சாவி எடுத்துகிட்டு வா சாமி.